அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இன்றைய வானிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை 1 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வுகளை காற்றின் முறிவு பகுதிகள் கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் கர்நாடக பகுதிகளிலும் நிலவுகிறது. இந்த காற்றின் திசை வேறுபாடுகள் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த காற்றின் முறிவு வெப்பச்சலன மழையை உந்துவிக்க ஆரம்பிக்கும். நாளை முதல் தமிழகத்தில் பரவலாக தென் தமிழகம், மத்திய தமிழகம் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் மழையின் தாக்கம் மெதுவாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனுடைய முன்னோட்டம் தான் இன்று இது தொடங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் வரக்கூடிய சலனம் பற்றின அப்டேட் இசிஎம் என்சம்பிள்ஸ் பொறுத்தவரையிலையும், என்சம்பிள்ஸ் தான் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அதில் பொறுத்தவரையிலும் இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வாய்ப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வலிமை குறைந்த சலனமாக இதை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இந்த என்சம்பிள் மெம்பர்ஸ் இன்று காலையில் இருந்த அப்டேட்டு வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் மேலும் இது வலிமை குறைந்த சலனமாகவே தமிழகம், ஆந்திர பகுதிகளை ஒட்டி நகர்ந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது நீண்ட நாள் வானிலை அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா மேற்கத்திய கலக்கம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதனால இந்த சலனம் எந்த மாதிரி இதாக போகிறது, எந்த அளவுக்கு வீரியமடையுமா அல்லது வலிமை குறைந்து வருமா, இந்த சலனம் வீரியமடைந்தால், அதாவது வலிமை பெற்றால் மியான்மரை நோக்கி சென்றுவிடும். வலிமை குறைந்திருந்தால் அது தமிழகம், ஆந்திர பகுதிகளை நோக்கி வரக்கூடும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இந்த நிகழ்வு பொறுத்தவரை 7, 8ஆம் தேதி வாக்கில் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெப்பச்சலன மழை 2ஆம் தேதியிலிருந்து 5, 6ஆம் தேதி வரையிலும் இருக்கும். சின்ன கேப், 1 நாள் 2 நாள் கேப் இருந்துட்டு மீண்டும் இந்த சலனம் சார்ந்த மழை, வெப்பச்சலன மழையோ அல்லது சலனம் சார்ந்த மழையோ திரும்பியும் தமிழகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்தவரையிலையும் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான மழை பெறுவதற்கே வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட தமிழகம், சென்னை உள்பட சில பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் 2ஆம் வாரத்தில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் படுத்தின அப்டேட் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், தேனி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், கொடைக்கானல், நீலகிரி மாவட்டத்தில் இந்த இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை, வால்பாறை உள்பட. அதே நேரத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள், கோவையில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேரளாவில் பொறுத்தவரையிலும் கொல்லம், பத்தினம்திட்டா, ஆலப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், மலப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். மற்ற இணைய பகுதிகளான திருவனந்தபுரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், கர்நாடக கரவள்ளி பகுதிகள், கடலூர் மாவட்டங்களிலும் உட்புற பகுதிகளிலையும் வெப்பச்சலன மழை இன்று லேசானது முதல் மிதமானதாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லலாம். ஸோ இன்றைய இதிலிருந்து 24 மணி நேரத்துக்கு, அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் இதுதான். அடுத்த மழை வாய்ப்பு நாளை முதல் தமிழகத்தில் பரவலாக தொடங்க இருக்கிறது. நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை, see you, have a nice day.